ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் நெற்றி ஒளியை தொடுவது ஒன்றும் அவ்வளவு சுலபமான சாதாரணமான காரியம் கிடையாது. ஆனால் அப்படி இருந்தும் என் நெற்றி ஒளியை தொடக்கூடிய வாய்ப்பு உனக்கு கிடைத்து விட்டதல்லவா? அப்புறம் என்ன, இனி வாழ்க்கையில் நீயே சற்றும் எதிர்பாராத சகல செல்வங்களும் சந்தோஷங்களும் மிக பெரிய அளவில் வந்து சேரும். இனிமே என் மேல நம்பிக்கை வைத்ததின் பலனாக நீ நல்ல நல்ல காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கப் போகிறாய். ஆம் என் செல்லமே, என் நெற்றி ஒளி உனக்கு துணையாக ஆசிர்வதிக்கிற அழகான ஒளிதான். நீ தனியா அல்ல, இந்த வராகி அம்மா உன் கூடவே இருக்கேன்றதை உணர்த்துவதற்காகவே என் நெற்றியில் ஒளியை உண்டாக்கி உன்னை தொடச் சொன்னேன். இப்போது உன் வாழ்க்கை பயணத்தில் இருக்கக்கூடிய வலியும் வேதனைகளும் உனக்கான வெற்றியா மாறப்போகுது. நம்பிக்கைங்கிற விதையை உனக்குள்ள வச்சுக்கிட்டு நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கும் என் செல்லப்பிள்ளையான உனக்கு என் அருளால உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தரப்போறேன். இனி எந்த சூழ்நிலையிலையும் நீ எதுக்கும் கவலைப்படாத. எத்தனை துன்பம் வந்தாலும் நீ இந்த வராகி அம்மாவை நினச்சிக்கிட்டினா நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். இப்போது சோர்ந்து மனசு துவண்டு போயிருக்கும் உன்னுடைய கண்ணீரை தொடச்சி விட்டு உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க போறேன். உன் கண்ணீரையும் கஷ்டங்களையும் கணக்கு வச்சிருக்கிற இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கைக்கான நல்லதை நிச்சயமா நடத்தி முடிப்பேன். நான் மௌனமாக இருந்தாலும் உன்னை விட்டு வெகு தூரமாக போக மாட்டேன். அமைதியாக உன் கூடவே இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி முடிப்பேன். நீ கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, தைரியமா எழுந்து வா. மனிதர்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது கீழே விழுந்துதானே எந்திரிச்சு நடக்கிறாங்க. குழந்தையா இருக்கும்போது கீழே விழுந்த எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்ச. இப்போது நீ கீழே விழுந்தினா மறுபடியும் எந்திரிச்சு வாழ்க்கையவே ஜெயிச்சு நிற்பாய். உன்னை எப்போதுமே நீ பலவீனமாக நினைக்காதே. இந்த வராகி அம்மா உனக்கு பலவீனமான மனசை கொடுத்திருந்தாலும், டக்குன்னு எல்லாரிடத்திலும் அன்பா பாசமா உணர்ச்சி வசப்பட்டு நடந்துக்கிட்டாலும், மிக வலிமையான சந்தோஷத்தையும் தைரியத்தையும் வெற்றியையும் கூட நான் உனக்குள்ளேயே தான் கொடுத்து வச்சிருக்கேன். நீ அமைதியா பொறுமையா உனக்கான காரியங்களை செய்யும் போது உன் வாழ்க்கையில அதிசயங்கள் நிகழ்வதை உன்னால உணர முடியும் என் செல்லமே. நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை மாத்த போறேன். தாமதிச்ச விஷயங்கள் அனைத்தையும் தவற விடாம சரியாக உனக்காக நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய திட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தரப்போறேன். தாமதமானாலும் இனி உன் வாழ்க்கைக்கான விஷயங்கள் தரமாக நடக்கும். இப்போது சிக்கலும் சிரமமும் பிரச்சனையுமாக இருக்கும் விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி தருவேன். மக்கள் வேணும்னா உன்னை புரியாம இருக்கலாம், ஆனா இந்த வராகி அம்மா உன்னை முழுமையாக புரிஞ்சு வச்சிருக்கேன் என் செல்லமே. உன் மனதின் சத்தத்தையும் உன் ஆன்மாவின் வலியையும் உணர்ந்தவளாக நான் சொல்றேன். கண்டிப்பா உன் கண்ணீரை உனக்கான ஆசீர்வாதமா நான் மாத்தி காட்டுறேன். வாழ்க்கை எப்போதும் எல்லாருக்குமே நிம்மதியானதா இருக்காது. ஆனா உனக்கு நிம்மதியான மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கைய நிரந்தரமா கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டு தான் என் நெற்றி ஒளியையே தொடச் சொன்னேன். என் நெற்றி ஒளியை தொட்டதின் மூலமாக நீ நம்பிக்கையான வலிமையான சக்தி நிறைந்த மனிதனாக மாறப்போற. இப்போது நீ சந்திக்கிற எல்லா தடைகளையும் தாண்டி வாழ்க்கையில ஜெயிப்பாய் என் செல்லமே. நீ எப்போதும் உன் நம்பிக்கையை மட்டும் கைவிடாத. உனக்கு எல்லாமுமாய் இந்த வராகி அம்மா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை பெற்றுத்தர்றேன். நான் உன்னை சோதிச்சாலும் கண்டிப்பா உனக்கான சோதனைகளாக வெற்றியை தான் முடிவாக கொடுப்பேன். உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை ஒளி நிறைஞ்சதாக மாத்திரனும் முடிவெடுத்துதான் என் நெற்றி ஒளியை தொடச் சொன்னேன் என் செல்லமே. என் குழந்தையாக நீ இருக்கும்போது நீ கீழே விழுந்தாலும் உன்னை கையை பிடிச்சு தூக்கி என் இடுப்புல ஏற்றி உட்கார வச்சுக்குவேன். ஆம், என் மடியில் அமர்த்தி உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில வாழ்நாள் முழுவதும் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்ய போறேன். உன் மனசுக்கு தைரியத்தையும் தெம்பையும் கொடுத்து இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்கும்படி செய்ய போறேன். நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ எப்போதும் பொறுமையா நம்பிக்கையோட பிரார்த்தனை செய். பிரார்த்தனையின் மூலமாக நீ என்னிடம் கேட்ட வேண்டுதல்கள் அனைத்தையும் இந்த வராகி அம்மா நானே உனக்கு நடத்தி கொடுக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ தோத்து போக நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில அதிசயங்கள் நடப்பதை நீ உணருவாய். உன்னுடைய கண்ணீரையும் கவலைகளையும் நீ படும் கஷ்டங்களையும் பார்த்து
என் மனசு சிதறி போயிருக்கு. அதனால தான் உனக்கு அமைதியான அழகான வாழ்க்கையை கொடுக்க ஓடோடி வந்தேன். நீ அமைதியாக இருந்தாலே உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். நீ விழுந்த இடத்துல உனக்கான வெற்றியின் விதையை போட்டு வச்சிருக்கேன். நீ கண்டிப்பா எழுந்து ஜெயிச்சு நிப்பாய் என் செல்லமே. துயரத்திலும் துக்கத்திலும் நிலகுலைஞ்சு போயிருக்கிற உனக்கு ஒளியாக நான் இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்த போறேன். யாரு வந்து உனக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக உதவி செஞ்சு உன் வாழ்க்கையை மாற்றி உன் தலைவிதியை உயர்த்தி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். உனக்கு நெருங்கியவர்களை உனக்கு துரோகம் செய்தாலும் மற்ற மனிதர்கள் உனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் உன் வாழ்க்கை பயணத்தில் நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட. உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான நல்லதை செய்ய இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கும்போது நீ எப்படி தோற்று போவாய்? இதோ உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுக்க போறேன். நீ எந்த அளவுக்கு மன வலிமையும் தைரியமும் கொண்ட ஆள்னு எனக்கு தெரியும். அதனால தான் இப்போது சோர்ந்து துவண்டு போயிருக்கிற நேரத்தில் நான் உன் கூடவே வந்து நின்று உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தரப்போறேன். உன் வாழ்க்கையை அழிக்க இனி யாராலும் முடியாது. உன் விதியை என் கையில் நான் எழுதி வைத்திருக்கும் போது நீ தோத்து போக மாட்டாய் என் செல்லமே. கண்டிப்பா நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன். நீ என்னை நம்பு, என் பேரை சொல்லு, உன் வாழ்க்கையே மாறி போகும். உன் வாழ்க்கையில நீ விழுந்ததையெல்லாம் வீழ்ச்சி நினைச்சிட வேண்டாம். உன் உயர்வுக்கான முன்னுரையாகத்தான் வாழ்க்கையில சில தோல்விகளை சந்திச்சிருக்க. எந்த ஒரு மனிதனும் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி தோல்வியை தழுவித்தான் ஆகணும். அப்படிதான் இப்போது நீ தோல்விங்கிற மாய வலைக்குள்ள இருந்தாலும் சீக்கிரமே ஜெயிச்சு உயர்ந்து நிற்க போற. நீ இப்போ போராடிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில உனக்கான வெற்றியை நானே உருவாக்கி தர்றேன். நீ நம்பிக்கையோட இருந்தீனா உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. தாமதமானாலும் என் அருள் தவறாமல் உனக்கு கிடைக்கும். நீ போகும் பாதையில இருட்டா இருந்த விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கு ஒளியை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரப்போறேன். உன் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில வெற்றி உண்டாகும்படியும் செய்ய போறேன். நீ தோத்து போகாத அளவுக்கு என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும். நம்பிக்கையோடு எந்திரிச்சு நின்று பிரகாசிக்க தயாராகு. உன்னுடைய நம்பிக்கையை நீ விட்டுடாம என்னை இறுக்கமாக பிடிச்சுக்கிட்டினா நானே உனக்கான வெற்றியை கொடுப்பேன். உன் வாழ்க்கையில நீ சுவாசிக்கும் காற்றிலும் உன்னுடைய வாழ்விலும் உன்னை சுற்றியும் உனக்கான ஒளியாகவும் இந்த வராகி அம்மா இருக்க போறேன். இப்போதிலிருந்தே உன் வாழ்க்கையே புதுசா துவங்க போகுது. இப்போது சோர்ந்து போயிருக்கிற உன் மனசுக்கு ஆறுதலை கொடுத்து உன் கண்களை கண்ணீரால் நிரப்பி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர்றேன். எந்த சூழ்நிலையிலையும் உன் வாழ்க்கை மாறாது. ஆனா உன்னை மாற வைக்கவும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கவும் இந்த வராகி அம்மா இருப்பேன். நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு பலனாக உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். மனிதர்கள் உன்னை புரிஞ்சுக்கலைனாலும் உன்னை மட்டம் தட்டி பேசினாலும் நீ மௌனமாக அமைதியாக அழுத கண்ணீரை எல்லாம் நான் உனக்கான வேதனையை போக்கி வெற்றியாக மாற்றுவேன் என் செல்லமே. நீ சொல்லாமலேயே உன் மனசுல இருக்க கஷ்டமும் வலியும் வேதனையும் அனைத்தும் நான் அறிவேன் மகனே. என் செல்ல மகளே, உன் வலியை எல்லாம் போக்கி உன்னை வலிமையுள்ள ஆளாக நான் மாத்துறேன். உன்னுடைய ஒவ்வொரு பிரார்த்தனைகளையும் நான் கேட்டுக்கிட்டே தானே இருக்கேன். ஆனால் சில பிரார்த்தனைகளுக்கு நான் உடனே பதில் கொடுக்கலைனாலும் அதை பதிர்வதற்கான உன்னை தயாராக்குவேன். கூடிய சீக்கிரம் உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில நீ பெருசா வெற்றியை பெருமளவுக்கு நான் உன்னை தயார்படுத்துறேன். நீயும் தயாராயிட்ட, பக்குவமாயிட்ட, பொறுமையான ஆளா மாறிட்டனா என் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக கிடைச்சிரும் என் செல்லமே. நான் உனக்காக போட்டு வச்சிருக்க திட்டப்படி உன் எதிர்காலம் அழகானதாக மாறப்போகுது. இப்போது துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவிக்கிற உன் வாழ்க்கையில எல்லா இன்பமும் மகிழ்ச்சியும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்ய போறேன். என் கரங்களால் நான் உன்னை தாங்கி கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் சோர்ந்து போக வேண்டாம். நீ சோகத்துல இருந்தாலும் சோர்ந்து போய் இருந்தாலும் என் வராகி அம்மா எனக்காக இருக்காங்க. அவங்க என்னை காப்பாத்தி என் நம்பிக்கையை நிறைவேற்றி எனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லு. நீ கீழே விழுந்தாலும் இந்த வராகி அம்மா உன்னை தாங்கி பிடித்து தூக்கி நிறுத்துவேன் என் செல்லமே. நீ அனுபவிக்கிற துன்பம் எதுவும்
உனக்கு சோதனை கிடையாது. இது எல்லாமே ஒரு தேர்வு தான். இந்த தேர்வில் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். என் அன்பு பிள்ளையான உனக்கு தோல்விகளை போக்கி துயரங்களை நீக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை பெற்றுத்தரேன். நீ யோசிக்காத வழியில நான் வந்து உனக்கான ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுப்பேன். நீ என்கிட்ட கேட்காம மனசுக்குள்ளேயே யோசிச்சு வச்சிருக்க ஆசைகளை கூட உனக்காக நான் நிறைவேற்றி கொடுப்பேன். எல்லா தாமதமும் ஒரு நல்லதுக்காக தான், ஒரு தெய்வீக காரணத்துக்காக தான்றதை புரிஞ்சுக்கோ. நீ எதிர்பார்க்கும் காரியங்களை செய்து கொடுக்க நான் தாமதிப்பேன், ஆனா ஒருபோதும் செய்யாம விட்டுற மாட்டேன் என் செல்லமே. மனிதர்கள் உன் வாழ்க்கையில உன்னை பத்தி என்ன சொன்னாலும், தீர்ப்பு சொன்னாலும், நீ செய்யறது தப்புன்னு சொன்னாலும், சரி சொன்னாலும், உனக்கு ஆதரவா இருந்தாலும் எதிரா பேசினாலும் எதுவுமே முக்கியமல்ல. நான் உனக்காக என்ன தீர்ப்பு சொல்ல போறேனோ அதுதான் உன் வாழ்க்கையை உயர்த்தும். நான் தீர்மானிச்ச நல்ல விஷயங்களை மட்டுமே உனக்கு கிடைக்க செய்வேன். நீ எந்த அளவுக்கு வலிமையான பிள்ளை என்பது உனக்கே தெரியாது. அதனாலதான் நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். யாருமே இல்லைன்னு நீ நினைச்சு வருத்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கு நிழலாக நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரப்போறேன். நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும், எத்தனை முறை தோற்று போனாலும் உன் வாழ்க்கையில நான் ஒரு புது தொடக்கத்தை தொடங்கி வைப்பேன். இப்பொழுது நான் எழுத போற கதைக்கு நீதான் காரணம். இதுவரைக்கும் நீ சந்திச்ச துன்பங்களில் இருந்தெல்லாம் உன்னை எப்படி காப்பாத்தினோ அதே போல இனிமேலும் உன்னை கஷ்டத்தில் இருந்து காப்பாத்துவேன். இந்த வராகி அம்மா உனக்கு கொடுக்கிற வாய்ப்பு உனக்கு கொடுக்கிற வாக்கு ஒருபோதும் தவறாது. நான் கொடுக்கிற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திட்டு என் வாக்குப்படி வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. எல்லா விஷயமும் இனி உனக்கு நல்லதாகவே நடக்கும். நீயாகவே உன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டாம். நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்ற நல்ல பலனை இந்த வராகி அம்மா நிச்சயம் கொடுப்பேன். உன் நெஞ்சத்தையே எனது கோயிலாக நான் ஏத்துக்கிட்டு அந்த கோயிலில் வசித்து உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போறேன்.